தேவனுடைய கட்டளையிடும் ஆவி. அப்போ அவர் இருக்கிறது போல நான் இருக்கிறேன் என்றால் அவர் கட்டளையிடுகிறார். அப்போ நானும் கட்டளையிடணும். கேட்கறதல்ல, அதுக்கு மேலே கெஞ்சுகிறதல்ல, அதுக்கு மேலே கண்ணீர் விடுகிறதல்ல, அழுகிறதல்ல, புலம்புவதல்ல, அதற்கு மேலே அதுதான் கட்டளை. அப்போ தேவனுடைய ஆவி கட்டளையிடும் ஆவி என்றால் என் ஆவியிலும் அந்த கட்டளை இடுகிற ஒரு வெளிச்சத்தை இன்று நமக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். கட்டளை இடுகிற ஒரு வெளிச்சத்தை, ஒரு கமாண்டிங் ஸ்பிரிட்டை பேசிக்கொண்டு இருக்கிறார். கட்டளை எதில்? வாயில. கட்டளை வாயில. அவர் ஆவியா இருக்கிறார். அப்போ அவருக்கு ஆவி இருக்கு, வாய் இருந்துச்சு, அவருக்கு ஐம்புலன்கள் இருந்துச்சுங்க. அவர் ஆவியா இருக்கிறார். அவர் முதல் செயல்பாடே வாய்தான். அது 1ஆம் அதிகாரம் உண்டாக்கடவது 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 என்று சொன்னார். அது அப்படியே சொல்லுங்க, அது அப்படியே ஆயிற்று. அப்போ ஃபர்ஸ்ட் பிகினிங்கே அவர் வாய் தான். அப்போ உங்களுக்கும் எனக்கும் துவக்கமே நம்ம வாய் தான். இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து என் வாயினாலே அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். இதுவரைக்கும் அறிக்கை பேசியிருக்கிறேன், விசுவாச அறிக்கை பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கட்டளையை கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கட்டளையை தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போ என் ஆவியில அந்த கட்டளை இடுதல் என்ற ஒரு வெளிச்சத்தை இந்த நாளில் உங்களுக்கு வசனத்துக்குள்ளே தேவன் போட்டுக்கொண்டு இருக்கிறார். கட்டளை என்றால் ஹை அத்தாரிட்டி. என் அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலைமையில்தான் நான் கட்டளையிட முடியும். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலைமையில்தான் நான் கட்டளையிட முடியும். ஆனால் தேவனோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உங்களுக்கும் எனக்கும் குமாரன் மூலம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய கட்டளை வானத்துக்கடுத்த காரியத்திலும் பூமிக்கடுத்த காரியத்திலும் ஆவிக்கடுத்த காரியத்திலும் பிசாசுக்கடுத்த காரியத்திலும் எனக்கு எதிராக செயல்படுகிற எந்த காரியத்திலும் நீங்களும் நானும் இனிமே கட்டளை என்ற அந்த இடத்திற்கு வர வேண்டும். கட்டளை